கோல் எதுவாக இருந்தாலும் அந்த கோலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஜாப்பனீஸ் சீக்ரெட், சின்ன ஸ்டெப்பு உங்களோட வாழ்க்கையை மாற்றும். ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணி நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்சை பார்க்கலாம், நம்ம லட்சியத்தை அடையலாம்னு நினச்சா நமக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரணும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். உங்களோட வாழ்க்கையில் அடுத்து ஏதாச்சும் ஒரு கோல் வச்சுருப்பீங்க இல்லையா? நீங்கள் எந்த ஸ்டேஜில், எந்த வயசில், எந்த இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு கோல் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். வெயிட்டை கெயின் பண்ணணும், வெயிட்டை லாஸ் பண்ணணும், பணத்தை சேர்க்கணும், புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும், நிறையா படிக்கணும், ஒரு புக் படிக்கணும், இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் ஆக்கிக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அன்பாக இருக்கணும், இல்லை லவ் ப்ரப்போஸ் பண்ணணும், இல்லை வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், இல்லை பணம் சேர்த்து ஒரு விஷயம் வாங்கணும், இல்லை ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும், ஏதாவது ஒரு புது ஹேபிட்டை டெவலப் பண்ணணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், கரியரில் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும்னு நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கோல் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு கோல் இருக்கும் இல்லையா? அப்படி உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் அந்த கோலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஜாப்பனீஸ் சீக்ரெட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நாம் எந்த புக்கை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னா, ஒன் ஸ்மால் ஸ்டெப் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். புக்கோட பேரே அதுதான். ஒரு சின்ன ஸ்டெப்பு உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடும். இதை எழுதினவர் டாக்டர் ராபர்ட் மியூரர். ஸோ அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் கைசன் எக்ஸ்பர்ட். ஸோ ஒரு நிறைய பேரை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணியிருக்காரு. அவங்க வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு, அவங்க பெட்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கும்பொழுது, ஒரு லட்சியம் இருக்கும்போது அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பாப்புலராக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கு பேர் என்னென்னா இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். இன்னோவேஷன் அப்படின்னா என்னென்னா, அப்படியே புதுசாக ஒரு பிராண்ட் நியூ ஐடியாவை க்ரியேட் பண்ணுறது இல்லை, பட் நம்ம லைஃப்குள்ளே, நம்ம கம்பெனிக்குள்ளே, நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு பிரேக் த்ரூ ஐடியாவை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதாவது நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உடனே நம்ம ஒரு ட்ரெட்மில் வாங்கிடலாம், நம்ம நடந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது, அல்லது ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ என்னோட எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு இந்த கிண்டில் ஒரு 10 years பேக் ஒரு கிஃப்டாக வந்தது. ஸோ இது ஒரு இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். அதாவது இந்த கிண்டில் நான் கண்டுபிடிக்கல, இந்த கிண்டில் யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு இது கிஃப்டாக வந்த உடனே கிஃப்ட் பண்ணவங்க இது என்னோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி ஒரு க்ரியேட்டிவாக, இது வரைக்கும் நான் லைப்ரரிக்கு போய் புக்கை வாங்கி படிச்சுட்டு இருப்பேன். ஸோ இந்த கிண்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஐடியா, ஒரு க்ரியேட்டிவ் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்களா, அதுக்கு இன்னோவேஷன் அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. ஸோ உங்களோட ஏதாவது ஒரு கோலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னோவேஷன் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த இன்னோவேஷன்னு நாம் சொல்கிற இந்த க்ரியேட்டிவ் பிரேக் த்ரூஸ், இது ஹெல்ப் பண்ணுமா நம்ம கோலை அடையிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட் டஸ் ஹெல்ப். ஆனால் இந்த மெத்தடில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியையும் மக்களுக்கு கொடுக்கும். ஸோ அதில் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க அந்த கோலில் இருந்தே விலகி போயிடுவாங்க. இந்த விஷயத்தை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வீட்டில் ட்ரெட்மில் வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் டவல் காய போட தான் அது உதவும், அது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவ விட. அதே மாதிரி ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, மாதம் படம் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 2-3 நாள் போயிருப்பாங்க, அப்புறமா போகவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு புது விஷயத்தை நம்ம கமிட் பண்ணிட்டா நம்ம கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின்னு நினச்சி, நமக்கு அது ஒத்து வராதான்னு பார்க்காமலே ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரும்போது அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் ஃபியரையும் கொடுக்குது அப்படிங்கிறார் ஆத்தர். ஸோ அது சில சமயங்களில் ஒர்க் ஆனாலும் பல சமயங்களில் ஒர்க் ஆகிறது இல்லை அப்படின்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த கிண்டில் கிஃப்டாக வந்தோடனே நான் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் தான் ஆனேன். ஐயோ, எனக்கு இதுக்கு இந்த கிண்டில் போய் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கிண்டில் இல்லை, 10 years பேக் ஒரு கிண்டில், அதுக்கப்புறம் 2-3 மாற்றிட்டேன். ஸோ எனக்கு எதுக்கு இதை போய் கொடுத்துருக்காங்க, இதை வச்சுட்டு இது முதல்ல இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கேட்ஜெட்டாக இருக்குது, இது நான் பத்திரமா வச்சுக்கணும், அப்புறம் இதுக்கான புக்ஸ் எல்லாம் நான் போய் வாங்கணும். ஸோ போய் வாங்கி காசு கொடுத்து வாங்குறதுலாம் அதுக்கு வேறு எனக்கு தனியாக செலவாகும் அப்படின்லாம் ரொம்ப எதெல்லாம் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு ஐ ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அ லாட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப் மீ. இது ஆக்சுவலி இந்த க்ரியேட்டிவ் பிரேக் த்ரூ இட் சேஞ்ச் மை லைஃப். இப்போ நான் முன்னாடிலாம் லைப்ரரியிலேருந்து புக்கை வாங்கிட்டு படிச்சுட்டு திருப்பி கொடுக்காம எக்கச்சக்கமாக ஃபைன் கட்டியிருக்கேன். ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற லைப்ரரிக்கு அதிகமாக பணம் டொனேட் பண்ணது நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பணம் நான் ஃபைனாக கட்டியிருக்கேன். பட் இப்போ அது அந்த ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ பாரோ பண்ணுறேன், அது திருப்பி நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணேன்னா திருப்பியும் அது தானாகவே லைப்ரரிக்கு போயிடுது. ஸோ அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. நம்பர் 2, இதில்
ஒரு இன்பில்ட் டிக்ஷனரி இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு வேர்டு தெரிலன்னா உடனே அந்த மீனிங் என்னன்னு பார்த்துக்க முடியுது. ஸோ இட் இன்க்ரீஸ்ட் மை ரீடிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதை நான் எங்கே வேணாலும் போகும்போது கேரி பண்ணிகிட்டே போக முடியும். ஸோ திஸ் ஹாஸ் லைக் ஐ ஹாவ் கரண்ட்லி ஒரு 1000 புக் இருக்கும். அதை எங்கே வேணாலும் நான் எடுத்துகிட்டு போகலாம். எப்போ டைம் கிடைச்சாலும் நான் படிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூட படிக்கலாம், 10 நிமிஷம் கூட படிக்கலாம். ஸோ அது என்னோட ரீடிங் ஸ்பீடை, ரீடிங் எபிலிட்டியை ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் என்னால் ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கு, ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 புக் கூட படிச்சுடுவேன். அந்த மாதிரி என்னால் படிக்க முடியுது. ஸோ இது ஹெல்ப் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா எஸ், இட் டிட் ஹெல்ப். பட் இனிஷியலாக இந்த மாதிரியான க்ரியேட்டிவ் ஐடியாஸ், இந்த மாதிரியான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியும் கொடுக்குது. ஸோ இது சில சமயங்களில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் பல சமயங்களில் மக்கள் வந்து தங்களோட கோல்ல இருந்தே விலகி போகிறதுக்கும் இதுவே காரணமாயிடுது. ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணி நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்சை பார்க்கலாம், நம்ம லட்சியத்தை அடையலாம்னு நினச்சா நமக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரணும்? அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூளையின் அமைப்பு முறையே அப்படிதான். இப்போ மனிதர்கள் காடுகளில் ஒரு வேட்டை சமூகமாக வாழ்ந்த போது எந்த ஒரு சேஞ்சை பார்த்தாலும், ஒரு புது விஷயத்தை பார்த்த உடனே ஒரு டேஞ்சர் அப்படின்னு நம்மளோட மூளை வந்து புரிஞ்சுக்கும். அப்படி புரிஞ்சுக்கிட்டது நல்லது. அப்போதான் அந்த மனிதர்கள் அந்த டேஞ்சர்லேருந்து தப்பிச்சு போக முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போவும் பார்த்தாக்கா ஒரு புது சேஞ்ச் அப்படின்னா நம்ம மூளையினுடைய அமைப்புகளை பற்றி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஒரு புது சேஞ்ச் வந்தாலுமே அது நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய அமைக்டலா அப்படிங்கிற பகுதியை உடனே ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அந்த பகுதி ஆக்டிவேட் ஆன உடனே நம்மளோட ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுது. நம்ம இப்போ ஒரு டேஞ்சரில் ஒன்றும் இல்லை, ஆனால் அது அப்படியே அந்த பதிவுகள் நம்மளோட மூளையில், நம்மளோட ஜீன்ஸில் இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய விஷயம் வந்தாலும் நம்மளோட மூளை அது ஒரு டேஞ்சராக பெர்சீவ் பண்ணிட்டு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸாக ஆக்டிவேட் பண்ணிடுது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் ஆன உடனே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் சுரந்து உங்கள் உடலின் எல்லா பகுதிகளுக்கும் மெசேஜ் போய் எல்லா விதமான அன்னெசரி ஆக்ஷன்ஸ் அப்படின்றதும் ஷட் டவுன் ஆகிடும். அதாவது டைஜஷன் நடக்காது, செக்ஷுவல் டிரைவ் இருக்காது, பாத்ரூம் போனோங்கிற சென்சேஷன் கூட இருக்காது. பயங்கர ப்ரெஷரில் நம்மளுடைய காக்னிட்டிவ் பிரெயின்னு சொல்லக்கூடிய திங்கிங் பிரெயினும் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ இந்த அமைக்டலாவுக்கும் திங்கிங் பிரெயினுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, அமைக்டலா ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா திங்கிங் பிரெயின் வந்து ஸ்லோவர் ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் அதிகமாக எமோஷனல் ஆகி பயந்துடுறீங்க, எக்ஸைட் ஆகிடுறீங்க அப்படிங்கும் போது சரியாக சிந்திக்க முடியாது. நீங்கள் சரியாக சிந்திக்கும் போது இந்த எக்ஸைட்டேஷன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் தானாகவே குறைஞ்சிடும். ஸோ எனி நியூ சேஞ்ச் நம்ம லைஃப்பில் வந்த உடனே இந்த அமெக்டிலா ஆக்டிவேட் ஆகிடுது, அல்லது வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனேவே இந்த அமெக்டிலா ஆக்டிவேட் ஆகிடுது. உடனே நம்மளுக்கு வரக்கூடிய உணர்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், பயம், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அதுதான் வருது. அதனால இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்மளோட திங்கிங் பிரெயினும் திங்கிங் ப்ராசஸும் ஸ்லோவர் ஆக தொடங்குது. ஸோ அது இன்னும் ஸ்லோவர் ஆகும்போது அது இன்னும் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டியை ஜாஸ்தி பண்ணுது. ஸோ இது ரெண்டும் அப்படியே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பில் போய் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த விஷயமே பண்ண வேணாம், இந்த கோலே எனக்கு வேணாம், இந்த விஷயமே எனக்கு வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறோம். ஸோ அதனால தான் நிறைய பேர் ட்ரெட்மில்லை வாங்கி அதில் டவல் காய போட்டுட்ருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் ஒரு எடுத்துக்கிட்ட டயட் ப்ரோக்ராமை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து எனக்கு புது லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சும் கூட பண்ண முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு திறமை இல்லாமல் இல்லை, ஆனால் அவங்களோட மூளையை எப்படி பேம்பர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிக்கல. ஸோ உங்களோட மூளையை, குறிப்பாக இந்த அமைக்டலாவை எப்படி காம் பண்ணுறது, எப்படி பேம்பர் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதில் வெல்ல முடியும் அப்படிங்கிறாரு ஆத்தர். ஸோ அப்போ அப்படி மூளையை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் சத்தம் போட்டு அமைக்டலாவை எழுப்பி விட்டுறாமல் அப்படியே குவைட்டாக நம்மளோட கோலை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறதுக்கான ஒரு ஜாப்பனீஸ் சீக்ரெட், அதுக்கு பேர் கைசன். அதாவது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். ஸோ ஐ ஹோப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். ஸோ இந்த கைசன் அப்படிங்கிற மெத்தடை தான் இந்த புக்கில் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஆத்தர். கைசன் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை. அதுக்கோட அர்த்தம் என்னன்னா ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ரொம்ப சின்ன விஷயம் இல்லையா, சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நீங்கள் வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கைசன் மெத்தட் மூலமாக ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நோக்கி நம்ம நகரும் பொழுது நம்ம மூளை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும், அமைக்டலா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்தில் இயங்க முடியும். அப்படி கன்சிஸ்டண்ட்டாக இயங்கும் பொழுது நம்மளால் ஒரு இன்க்ரிமெண்டல் சக்ஸஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு.
இந்த கைசன் மெத்தடை நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுக்கு 6 ஸ்ட்ராட்டஜிஸை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆத்தர். நம்பர் 1, ஆஸ்கிங் ஸ்மால் கொஸ்டின்ஸ், சின்ன சின்ன கேள்விகள் கேட்குறது. நம்பர் 2, ஸ்மால் ஸ்டெப்ஸ் டு டெவலப் ஹேபிட், சின்ன சின்ன அடி எடுத்து வச்சு சின்னதாக குட்டி குட்டி நல்ல பழக்கங்களை டெவலப் பண்ணிக்கிறது. 3வது, டேக்கிங் ஸ்மால் ஆக்ஷன்ஸ், சின்ன ஆக்ஷன் ஐட்டம்ஸ் வச்சுக்கிட்டு சின்னதாக நம்மளோட செயல்பாடுகளை வடிவமைச்சுக்கிறது. 4வது, சின்ன ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சி அதை முதல்ல சால்வ் பண்ணுறது. நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருந்தாலும் அதில் சின்ன குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எங்கே இருக்கேன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதை முதல்ல சால்வ் பண்ணுறது. 5வது, நமக்கு நாமே அப்பப்போ சின்ன கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிறது. அதாவது எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் இல்லை, குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நாமளே கொடுத்துக்கிறது. 6வது, சின்ன முக்கியமான தருணங்களை தவற விடாமல் கவனிக்கிறது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஏன், எதுக்கு, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், ஆஸ்கிங் ஸ்மால் கொஸ்டின்ஸ், குட்டி குட்டி கேள்விகள் கேட்குறது. இந்த கேள்விகள் கேட்கறதுங்கிறது நம்மளோட மூளைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான், ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் தான் மூளை அந்த கேள்விக்கு உரிய விஷயங்களை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த காரிடாரில் எங்கே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. 99% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது. அல்லது ஒருத்தர் ஆஃபீஸ்லேருந்து பார்க் பண்ணிட்டு உள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட அவங்க பக்கத்தில் பார்க் பண்ணியிருந்த காரோட கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. ஆனால் அதே பர்சன்ட்டை நீங்கள் 2-3 நாள் திருப்பி அந்த கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா 4வது நாள் அந்த காரில் என்னென்ன கலர், பக்கத்தில் இருந்த காரோட கலர் என்ன, பக்கத்தில் இருந்த 2 வீலரோட கலர் என்னன்னு அவங்க கவனிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு பர்பஸ்லெஸ் கொஸ்டின். அவங்க ஐயோ இது கேட்குதே டெய்லி அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் கவனிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் தான் மனிதனோட மூளை அந்த சின்ன விஷயங்களை, டீட்டெயில்ஸை கவனிக்க ஆரம்பிக்குது. ஸோ கேள்வி கேட்கறது, சரியான கேள்விகளை கேட்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் முக்கியமான மைல்கற்களை உருவாக்கும். ஆனால் அந்த கேள்வி ரொம்ப ப்ராடாக, பெருசாக, வேகாக இருக்கக்கூடாது, குட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறாரு ஆத்தர். அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் பேட்ரிக். அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அவரோட கம்பெனியில் ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. நிறைய இனோவேஷன்ஸ், க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. ஆனால் அங்கே ஒரு மாற்றம் நடக்க மாட்டேங்குது. அவர் நினச்ச இம்ப்ரூவ்மெண்ட் வரல. ஸோ அதனால் அந்த ஆர்கனைசேஷனோட சைக்காலஜியை அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட ஆத்தரை அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆத்தர் அங்கே என்ன நோட்டீஸ் பண்ணுறாருன்னா, இந்த மேனேஜர் அடிக்கடி மீட்டிங் போட்டு அவரோட எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நம்ம கம்பெனியை முன்னேற்றத்துக்கு, நம்ம இண்டஸ்ட்ரியை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம், எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எல்லாரும் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி ஆன்ஷியஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க அப்படிங்கிறத ஆத்தர் நோட் பண்ணுறார். ஸோ அந்த மேனேஜரோட மைண்டில் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நான் ஒரு ஜனநாயகமாக எல்லாரோட கருத்தையும் கேட்டு இன்க்ளூசிவாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ப்ராடான கொஸ்டின் அந்த எம்ப்ளாயீஸோட அமைதிலாவை தூண்டி அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறாரு ஆத்தர். ஸோ இதை கேட்டவுடனே அவங்களுக்கு என்ன தோணும், என்னையே கேட்குறேன், நீ தானே மேனேஜர், நீ தான் சொல்லணும் கம்பெனியை எப்படி முன்னேற்றலான்னு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. இப்போ நம்மளோட பிரதமர் நம்மக்கிட்ட கேட்குறாருன்னு இல்லை, நாட்டை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் முழிப்போம். நாட்டை முன்னேற்றத்துக்கு நான் என்ன ஐடியா கொடுக்கறது, ஒரிசால என்ன பிரச்சனை இருக்கு, பீகார்ல என்ன பிரச்சனை இருக்கு, மகாராஷ்டிரால என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? இட் இஸ் த ஜாப் தட் யூ சைன்ட் அப் ஃபார். நீங்க தானே அந்த வேலையை வேணும்னு எடுத்துக்கிட்டீங்க, அப்போ நீங்க தான் சொல்லணும், இது உங்க வேலை, எங்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக ஆத்தர் என்னன்னு சொல்றாருன்னா, ஆஸ்க் ஸ்மால் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மேனேஜருக்கு இவர் சொல்லி கொடுக்குறாரு, நீங்க அவங்களோட கெப்பாசிட்டியில இருக்கக்கூடிய, அவங்களால சொல்ல முடியக்கூடிய ஒரு ஸ்மால் கொஸ்டினை கேளுங்க அப்படின்னு. இப்போ அந்த மேனேஜர் கொஸ்டினை மாத்துறாரு. ஸோ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, உங்களோட டிபார்ட்மெண்ட்ல, உங்களோட ஏரியால என்ன ஒரு ஸ்மால் ஸ்டெப்பை எடுத்து வச்சு நீங்க இந்த கம்பெனியோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லார்கிட்டையும் நிறைய ஐடியாஸ் இருக்கு.
ஸோ அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர், R&Dயில் இருக்கிறவர், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்னு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதை அவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்மக்கிட்டேயுமே அப்படிதான். உங்களோட ஊரில், உங்கள் தெருவில் எந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளுடைய நாட்டினுடைய தலைவரோ நம்ம ஊரினுடைய தலைவரோ கேட்டார்னாக்கா நம்ம எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு ஒரு பதில் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அந்த பதிலை சொல்லுவோம். ஸோ இதே மெத்தடை தான் நம்மளோட பர்சனல் கோலை நோக்கின நம்ம பயணத்துலையும் நாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறாரு ஆத்தர். இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறார். அதாவது பெருசாக என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண நான் என்ன பண்ணலாம், பணத்தை சேமிக்க நான் என்ன பண்ணலாம், 20 லட்சம் சேர்க்கணும், நான் வீடு வாங்க, இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஏன்னா இட்ஸ் அ பிக்கர் கொஸ்டின், இட் ஆக்டிவேட்ஸ் யுவர் அமைடலா அப்படின்றாரு. அப்போது அந்த பெரிய கோல் இருக்கட்டும், அந்த பெரிய கோலுக்கான சின்ன கேள்விகளை கேட்க தொடங்குங்க. ஸோ என்னோட ஹெல்த்துக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காமல் நான் எந்த ஒரு சின்ன எக்ஸசைஸை என்னுடைய நாளில் நான் ஆட் பண்ண முடியும், எந்த ஒரு சின்ன ஹெல்தி ஃபுட்டை நான் என்னோட டயட்டில் ஆட் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க முடியும், அல்லது எப்படி என்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றிக்க முடியும். இந்த பர்சன் கிட்ட நான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், ஸோ எந்த ஒரு சின்ன விஷயத்தில் நான் பொறுமையை கடைப்பிடிக்க முடியும் அப்படிங்கிறது. நம்ம பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறோம், ஸோ எந்த ஒரு சின்ன எக்ஸ்பென்சஸை நான் அடுத்த மாதத்துலேருந்து நான் கட் பண்ண முடியும், ஸோ அந்த பணத்தை நான் பேங்க்கில் போட முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளை, அதாவது உங்கள் கோலுக்கு அப்ராப்ரியேட்டான சின்ன சின்ன கேள்விகளை முதல்ல உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாரு ஆத்தர். ஸோ இந்த சின்ன சின்ன கேள்விகளை நாம் டெவலப் பண்ண பார்க்கும்பொழுது நம்ம எதை பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும்னா நம்மளோட மூளை நெகட்டிவான கேள்விகளையும் ப்ரொடியூஸ் பண்ணும். நான் ஏன் எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக இருக்கேன், நான் ஏன் ஸ்டூப்பிடாக இருக்கேன், நான் ஏன் குண்டாக இருக்கேன், இந்த மாதிரியான கேள்விகளையும் நம்மளோட மூளை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கேள்விகளை நம்ம ரொம்ப கவனமாக பாசிட்டிவான கேள்விகளாக மாற்றணும். நான் ஏன் எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்காம நான் எப்படி ஒரு 10 நிமிஷம் படிக்க முடியும், நான் எப்படி என்னோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்க முடியும், இந்த ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஆக்டிவிட்டியை நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்கள் மூளை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அதுக்கான பதிலையும் கொடுத்து உங்களுக்காக அந்த மூளை தயாராக இருக்கும். நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போகக்கூடிய பயணத்துக்கு உங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு உங்கள் மூளை தயாராக இருக்கும். 2வது ஆத்தர் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிக் பேர் ஸ்மால் தாட்ஸ். குட்டி குட்டி சிந்தனைகள் மூலமாக நாம் எப்படி கோலை நோக்கி போகிறது. மைக்கேல் பில்ப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். 28 முறை ஸ்விம்மிங்கில் ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கினவர். அதில் கோல்டு மெடல்ஸ் மட்டுமே 23. ஸோ அவர் ஒரு தடவை ஒலிம்பிக்ஸில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அவரோட காகிள்ஸில் தண்ணி பூந்துச்சு. ஸோ அந்த உப்பு தண்ணி பூந்தோடனே கண் ஆப்வியஸாக எரியும். ஸோ அவரால் கண்ணை திறக்க முடியல. இப்போ கண்ணை மூடிக்கிட்டே ஸ்விம் பண்ணணும். ஆனால் அவர் கண்ணை மூடிக்கிட்டு ஸ்விம் பண்ணியும் கூட அவர் தான் கோல்டு மெடல் வாங்கினார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்ன அந்த டெக்னிக்கு பேர் தான் மைண்ட் ஸ்கல்ப்சர். அவர் சொன்னார், என்னோட கோச் என்னோட சைக்காலஜிஸ்ட் எனக்கு மைண்ட் ஸ்கல்ப்சர்னு ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதாவது சிந்தனையை செதுக்குதல், நமது மனோநிலையை செதுக்குதல் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஆக்சுவலாக பூலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தனியாக உட்காந்து அமைதியாக நான் ஸ்விம் பண்ணுற மாதிரியாக கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த விஷயம் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்று, அதை திருப்பி மைண்ட்லேயே ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி மைண்ட்லேயே ரிஹர்ஸ் பண்ணும் பொழுது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, எந்தெந்த இடத்துலலாம் தப்பு நடக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கும் பொழுது அப்படி ஒரு விஷயம் தப்பாக நடந்ததுன்னா அப்போ நாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு மைண்டில் வச்சுப்பேன். டிடன்ட் ஹேப்பன் ஆக்சுவலி. அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஆனதில்லை. ஆனாலும் அவர் அதை யோசிச்சு மைண்டில் வச்சுருந்துருக்கார். ஸோ இந்த மாதிரி தண்ணி பூந்தா என்ன பண்ணலான்னு நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். அதனால தான் இது ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் நடந்தோடனே என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறார். ஸோ இந்த டெக்னிக்கு பேர் தான் மைண்ட் ஸ்கல்ப்சர். இதை என்ன பண்ணோன்னா அதான் ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இல்லைன்னா அமைதியாக படுத்துக்கிட்டு நம்ம அதை மைண்டில் பல முறை ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். ஸோ எந்த ஒரு விஷயமுமே
ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மூளையில தான் அது முதல்ல நடக்கணும், அது என்னவா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளோட மூளையால் ஆக்சுவலி டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. இந்த விஷயம் வந்து உங்கள் கற்பனையில் நடக்குதா இல்லை நிஜத்தில் நடக்குதான்னு அதால் பிரித்து பார்க்க முடியாது. உங்கள் கற்பனையில் நடந்தாலும் நிஜத்தில் நடந்தாலும் மூளை வந்து அது தனக்கு அது ஆக்சுவலாக நடந்த மாதிரி தான் தன்னை வந்து தகவமைச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கனவுல புலி வந்திருக்குன்னா நீங்கள் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா விறுவிறுக்க ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தியாகி எழுந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் மூளைக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. உங்கள் மூளை உருவாக்கின ஒரு கற்பனை தான் அது, இருந்தாலும் அது நிஜம்னு நினச்சி உடம்பு பூரா சிக்னல் அனுப்பிச்சிடுது. ஸோ ஆக்சுவல் புலி வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ, ஆக்சுவல் புலி வந்தால் எப்படி ஹார்ட் பீட் அதிகமாகுமோ, எப்படி மூச்சு வாங்குமோ, அதெல்லாம் உங்கள் உடம்புல ஆக்சுவலாக நடக்கிறதுக்கு காரணம் உங்கள் மூளை அதை ஆக்சுவலாக நடந்த இன்சிடெண்ட்டாக பர்சீவ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மோசமான காட்சியை பார்க்குறீங்க, உங்கள் உடல் வந்து நடுங்குது, உங்கள் மனம் வந்து படபடக்குது. காரணம் உங்கள் மூளை அந்த த்ரெட், அந்த டேஞ்சர் வந்து இப்போது ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்கிறதாக அது வந்து புரிஞ்சிக்குது. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதையே நம்ம பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை ஒரு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, இல்லை யாரோ உங்களை பயங்கரமாக திட்டாங்க, அசிங்கமாக பேசிட்டாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஸ்டர்னாக பண்ணாதே அப்படின்னு சொல்ல போகிறீங்க, சண்டை போட போகிறீங்க, எது வேணா இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மைண்டில் ஆஃப்டன் உட்காந்து திருப்ப 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 விஷுவலைஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்கள் மூளை அதுக்கு பழக்கப்படும். ஸோ அந்த விஷயம் ஆக்சுவலி நடக்கும் பொழுது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் உங்கள் மூளைக்கு இருக்காது. ஏன்னா அது பல தடவை அந்த இன்சிடெண்ட்டை ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துச்சு. எப்படி ரிஹர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலி ஒரு இடத்துல காமாக குவைட்டாக உட்காந்து இல்லை படுத்துக்கிட்டு, ஸோ அந்த ஆடிட்டோரியமே இருக்கிற மாதிரி, அங்கே ஆட்கள் உட்காந்துருக்கிற மாதிரி, லைட்ஸ் இருக்கிற மாதிரி, எல்லாரும் நீங்கள் பேசுகிறத கவனிக்கிற மாதிரி, நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பேச போகிறீங்க, அது எந்த குரலில் பேசுவீங்க, எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஆக்சுவலி உங்கள் மூளையில் ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ the more you do this, the less your brain stress about it. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து தானாகவே குறையறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இப்படி போவேன், இப்படி பேசுவேன், இந்த வார்த்தை தான் முதல்ல சொல்லுவேன், இதை தான் கொடுப்பேன், நான் இந்த ட்ரெஸ் போட்டிருப்பேன், அவங்க இந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை உருவம் கொடுத்து நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவையும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். ஏதாவது என்னென்னலாம் தப்பாக போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் இன்டர்வியூவில் இருக்கும் பொழுது, நான் சண்டை போட்டுருக்கும்போது என்னென்ன தவறுகள்லாம் நடக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கான பதில்களையும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் மூளை முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஈஸியாக கேஷுவலாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும். ஸோ எப்போல்லாம் உங்கள் மூளை கேஷுவலாக ஈஸியாக இருக்கோ அப்போல்லாம் உங்களுடைய சிந்தனை திறனும் செயல்திறனும் நல்லா இருக்கும். அது இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி தான். அடுத்தது ஸ்மால் ஆக்ஷன்ஸ். உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் எடுத்த எடுப்புலேயே நீங்கள் அப்படியே பயங்கரமாக எக்ஸர்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப பீக்கில் போய் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா உங்கள் மூளை பயந்துடும், ஆன்ஷியஸ் ஆகிடும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணோம், உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த எடுப்புலேயே ஜிம்மில் போயிட்டு நீங்கள் 1 hour எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு போகிறதுக்கு 1/2 மணி நேரம், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், திரும்பி வர்றதுக்கு 1/2 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஈவினிங்கில் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் காணாமல் போயிருக்கும். ஸோ அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் இப்போ செய்ய முடியாமல் போயிடுச்சு, வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு, ஆஃபீஸ்லேருந்து வந்து நான் டிவி பார்க்கல, எனக்கு ஸ்ட்ரெஸ் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதுதான், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் உங்கள் மூளை கொரிலேட் பண்ணிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அடுத்த நாள் அதை பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் உங்களோட மூளையிலேருந்தும் வராது, ரெண்டாவது உங்கள் உடம்புலேருந்தும் வராது. ஏன்னா நீங்கள் திடீர்னு போய் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் அடித்து போட்ட மாதிரி உடம்பு வலிக்கும். ஸோ அந்த எடுத்த எடுப்புலேயே பயங்கரமாக போய் பண்ணுறது, அந்த ஓவர் ஸ்ட்ரெச்டாக பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட மூளையை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும். ஸோ நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா எடுத்த எடுப்புலேயே நீங்கள் போய் உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்களை படித்து கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து புக்கை திறந்தீங்கன்னா ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே அதுதான்.
எதுவுமே ஞாபகம் இருக்கா? ஐயோ நம்மளுக்கு ஞாபகம் இல்லையே, நம்மளுக்கு லாங்குவேஜை படிக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டியே இல்லை போல இருக்கே அப்படின்னு நினச்சி நம்ம அதை பண்ணாமே விட்டுடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பயணம் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் ஒரு முதல் ஸ்டெப்லேருந்து தான், ஒரு ஸ்டெப்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் குட்டியான ஒரு ஸ்டெப்ல இருந்து அதை ஆரம்பிங்க. அப்போ தான் உங்கள் மூளை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 கிலோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரெட்மில்ல எடுப்பில் 1 மணி நேரம் ஓடாமல் சும்மா போய் அங்கே அது மேலே போய் நில்லுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. அது மேலே போய் நில்லுங்க. காஃபி குடிக்கும் போது அது மேலே போய் நில்லுங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும் போது அது மேலே நில்லுங்க. வீடியோ பார்க்கும் பொழுது அது மேலே நில்லுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதில் நடக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஸோ நான் அது 10 நிமிஷம் அதில் நின்று தான் நான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன், அதுக்கு பதிலாக நான் நடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே நடக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் வந்து அது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதே தான் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி உங்கள் பிரெயினை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்றார். பணம் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அல்லது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஷாப்பிங் போகும்போது உங்கள் கார்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை பில்லு போடுறதுக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஸோ யூஆர் கட்டிங் அவுட், யூஆர் மேக்கிங் அ ஸ்மால் சேஞ்ச். நீங்கள் வந்து டயட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஏதோ ஒரு ஃப்ரைடு ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கினோடனே அதுலேருந்து ஒரு போர்ஷன் கொஞ்சோண்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஃப்ரைடு ஐட்டம் எடுத்து ட்ராஷ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாரு. வெல், ஐ வுடன்ட் சஜஸ்ட் தட். யார் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ சாப்பிடக்கூடிய போர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். நீங்கள் பேசிக்கிட்டே சாப்பிட்டதுனால நல்லா திருப்தியாக சாப்பிட்ட உங்களுடைய ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேலரிஸும் குறையும். ஸோ அதே தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போ அவங்க பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. என்னோட கணவரோட மனைவியோட நான் நல்லா ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் அதை அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. நீ இது பண்ணுறியே, நீ இது பண்ணுவியே, எனக்கு இது பிடிக்கும், உன்னோட இந்த கேரக்டரில் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமுமே இன்க்ரிமெண்டலாக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லையா, அட்டாமிக் ஹேபிட்ஸில் 1% இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நாளைக்கு இருந்ததுன்னா ஒரு வருஷத்தில் 37.7% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டேக் அ ஸ்மால் ஸ்டெப், ஸ்மால் ஆக்ஷன் அண்ட் எய்ம் ஃபார் 1% இம்ப்ரூவ்மெண்ட் இன் அ டே. ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேர்டு கற்றுப்போம். ஸோ ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் லேர்ன் 1 வேர்ட். ஒரு புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பேராகிராஃப் படிங்க, ஒரு லைன் படிங்க. எது முடியுமோ, எது உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமோ, உங்கள் பெட் சைடு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு லைன் படிங்க, அடுத்த நாள் ஒரு லைன் படிங்க. ஒரே நாள் உட்காந்து 3 லைன் படிச்சு 3 பக்கம் படிச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து படிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்ஷன் ஸ்டெப்பாக எடுத்து வைங்க அப்படிங்கிறாரு ஆத்தர். ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி, சால்வ் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். இது 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, பிரச்சனை சின்னதாக இருக்கும் போதே சால்வ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது. 2வது, சின்ன பிரச்சனைகளை நோட் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு ஆத்தர் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள், டொயோட்டா கம்பெனியோடைய எக்ஸாம்பிள். ஸோ World War IIக்கு அப்புறம் ஜப்பான் வந்து தன்னோட எக்கானமியை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஜப்பானிய பொருட்கள் எல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட பொருட்கள் வந்து தரமானதாக இருக்காது அப்படின்னு உலக சந்தையில் ஒரு கருத்து இருந்தது. அந்த நேரத்தில் டொயோட்டா கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் வர்றார். அவர் பேர் டாய்ச்சி ஓனோ. அவர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, டொயோட்டா கார் கம்பெனிக்கு அவர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, யூஸ்வலி அங்கே ப்ரொடக்ஷன், அங்கே மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னா, அந்த ஃபுல் அசம்பிளி லைன் தாண்டி ஒரு பொருள் ப்ரொடியூஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அது குவாலிட்டி செக் போகும். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக தான் இயங்கும் எல்லா இடத்துலையுமே. அவர் ஆனால் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, எப்பயாவது அந்த ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் ஒரு பொருள் போயிட்டு இருக்கும் பொழுதே, அந்த காரோட எந்த உதிரி பாகமாக இருந்தாலும் சரி, அது ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கும் பொழுதே அங்கே ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு எந்த ஒரு தொழிலாளி நினச்சாலும் அந்த தொழிலாளி உடனே ஒரு செயினை பிடிச்சி இழுத்து அந்த என்டையர் ஃபேக்ட்ரியோட ப்ரொடக்ஷனையே நிறுத்த முடியும்.
அந்த மாதிரியான அதிகாரத்தை அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் irrelevant of their position ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஒரு நியூ ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்றார். இது பார்த்த உடனே யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்ன இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு மற்ற இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அது எப்படி ஒர்க் ஆகி பெரிய சக்சஸை கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை பார்க்காமலே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்த லைன் போகும்போது அங்க வந்து பிரச்சனை வந்து ஜாஸ்தியாயிட்டே ஆட் ஆன் ஆகிட்டே போகும். ஸோ ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி செக்குக்கு வரும்போது அதில் ஒரு 50 ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து இன்னொன்று ப்ராப்ளம் ஆகி அது இன்னொன்று ப்ராப்ளம் ஆகி இன்க்ரிமெண்டலாக அங்கே தவறுகள் நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணி அவர் காரை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த தவறாக ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் பெருமளவில் குறைஞ்சிது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே அதிகமாக மிடில் கிளாஸ் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிலையபிளான எல்லாருக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு கார் என்னன்னா அது டொயோட்டாவும் ஒன்று இல்லையா? ஸோ உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி உங்களுடைய பயணம் எத்தகையதாக இருந்தாலும் அதில் எங்கெல்லாம் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கக்கூடிய அந்த விழிப்போடு இருங்க அப்படிங்கிறார். அவர் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து 2 இடத்துல மெயினாக இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வந்து ஒன்று உங்களோட பயணத்தின் ஆரம்பத்தில் இருக்கும், இன்னொரு பிளைண்ட் ஸ்பாட் வந்து உங்கள் பயணத்தின் இறுதியில் இருக்கும். இது 2 குறித்தும் நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றாரு. அவர் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட ஒரு லேடி வந்திருக்காங்க கவுன்சிலிங்க்கு. அவங்களோட கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை. அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டார். அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார், அவரோட ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார், இவங்க ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார். அவர் கொஞ்சம் ஒரு சுயநலவாதி அப்படின்னு சொல்லலாம். ஹி ஹாஸ் லேக் ஆஃப் எம்பத்தி. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாரோடையும் பழகி உறவுகளை பேணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இவங்களோட வீட்டுக்கும் இவங்களோட நண்பர்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் பொழுதெல்லாம் அவங்களோட கல்யாண வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து பயங்கரமாக சண்டை வருது. ஸோ அப்போ ஆத்தர் வந்து இவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்குறாரு. இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த ஒரு ஃப்ளா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் கோட்ஷிப்பில் இருக்கும்பொழுதே, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போதான் அந்த லேடி யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க, உண்மைதான், எனக்கு அப்போவே இந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இது அப்படியே ஓகே, இது அப்படியே காலப்போக்கில் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எங்கேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிரச்சனையோடைய ஒரு வந்துட்டு இருக்கு, அது முளை விடுது அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். இப்போ நிறைய கல்யாணங்களில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய வரதட்சணை, பொண்ணையே எரிச்சிட்டாங்க, அந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்கக்கிட்ட யூஸ்வலாக கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்கும், எப்படி இங்கே பொண்ணை கொடுத்தீங்க, இவங்களை பற்றி தெரியலையா அப்படின்னு கேட்டால், தெரியும், இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்லாம் நிறைய கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது, நாங்கள் கூட வீட்டில் உட்காந்து பேசினோம், இருந்தாலும் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருந்ததுனால எங்கள் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்ததுனால சரி முன்ன பின்ன போனாலும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கட்டுமேன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது 99% ஆஃப் த டைம் நம்மளுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்திலே தெரியும் பொழுது அதை இக்னோர் பண்ணாதீங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்போவே ட்ரை பண்ணுங்கள். அப்போவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நஷ்டம் இழப்பு நம்மளுக்கு குறைவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வெற்றியை நோக்கி அதுக்கு கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வெற்றி பெருமிதம் வந்துடும். நான் 80% ஆஃப் த ஒர்க்கை சக்ஸஸாக முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்ன இருக்கு, எனக்கு முடியாததா அப்படின்னு நம்ம அந்த வெற்றி பெருமிதத்தில் தலைக்கணத்தில் சில தவறுகளை கவனிக்காமல் விட்டுடுவோம். அது இன்னொரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறாரு ஆத்தர். ஸோ எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை சின்னதாக இருக்கும் பொழுதே கவனிங்க. அதை விட முக்கியம் அங்கே சின்ன பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு தாட் வந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வேலைக்காக ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணுறீங்க, அவனுக்கு ஓரளவுக்கு ஸ்கில் இல்லை, அவன் ஏதோ மேக்கப் பண்ணுறாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்ததுன்னா அதை கவனித்து அதுக்கு ஒரு கவனம் கொடுத்து இன்னமும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுங்கள். பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்களான்னா பின்னாடி பெரிய பிரச்சனையில் போய்
அது முடியும். நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி தான். உடம்புல ஒரு சின்ன கன்சிஸ்டண்டான பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும். அப்புறம் 6 மாதம் தள்ளி போட்டேன், 8 மாதம் தள்ளி போட்டேன் அப்படின்னு போய் டாக்டரை பார்த்தா அப்போ அந்த பிரச்சனை பெருசாக வெடித்து அது சால்வ் பண்ண முடியாத அல்லது பெரிய பொருள் இழப்புகளை, உயிர் இழப்புகளை, உடல் உறுப்பு இழப்புகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு போயிடும் இல்லையா? ஸோ நீங்கள் எந்த கோலை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தாலும் அங்கே என்னென்ன சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு கவனித்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த 5வது ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கிறது. நீங்கள் அந்த பயணத்தை நோக்கி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு புக்கு படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்ன அது படிக்க முடியல, நான் எனக்கு ஒரு லைன் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு லைனை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் நீங்களே கொடுத்துக்கோங்க. உங்கள் காலை மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துக்கோங்க. இட் ஷுட் பி அலைன் டு யுவர் கோல். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ சாக்லேட் கொடுத்துக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி ஒரு டார்க் சாக்லேட் கொடுத்துக்கோங்க. அல்லது நான் ஒரு வாரம் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணேன்னா எனக்கு நானே அது 1 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 1 நிமிஷம் படிச்சிருந்தாலும் சரி, நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்கி சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இன்எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க அவங்களோட கோலில் சக்ஸஸ் பண்ணோம், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சாலும் இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 6வது ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ரெகக்னைஸ் த ஸ்மால் இம்பார்ட்டண்ட் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு ஆத்தர். ஸோ நீங்கள் எந்த பயணத்தில் இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு குட்டி சொல்யூஷன் ஒன்று இருக்கும். அதை நாம் பண்ணாமல் அந்த சின்ன விஷயத்தை நாம் இக்னோர் பண்ணும்பொழுது தான் நம்மளால் பெரிய பிரச்சனையாக அது போய் வெடிக்குது அப்படின்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் பூராவும் டயரியா வயிற்றால போய் செத்து போகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 3 ஜெட் ஃபுல் ஆஃப் குழந்தைகள் உலகம் பூராவும் செத்து போகிறாங்க. அவ்வளோ எண்ணிலடங்காத குழந்தைகள் சாகிறாங்க. ஏன் இந்த டயரியா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயரியாவாலான மரணங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுக்கு காரணம் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சமையல் பண்ணுறவங்க ஒழுங்காக கைகளை சோப் போட்டு கழுவாமல் தான் இருக்கும். ஸோ அந்த சோப்பு அவங்க வீட்டில் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதை பற்றின ஒரு அலட்சிய மனோபாவம் இருக்குது. இது ஒரு சின்ன விஷயம் தானே, ஒவ்வொரு தடவையுமா நான் சோப் போட்டு கழுவணும் அப்படிங்கிற அந்த அலட்சிய மனோபாவத்தால் அந்த பாக்டீரியா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் குழந்தைகளுக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிறதுனால அவங்க தான் அதுக்கு பலியாகிறாங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காருன்னா, நியூயார்க் நகரத்தில் 1980களில் நிறைய கிரைம்ஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. நிறைய ஃபெலனிஸ், அந்த போலிகள் இருக்காங்க. அப்புறம் நிறைய கொலைகள், கொள்ளைகள், அந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்கு. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்பர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, புதிய ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது, நிறைய ஆயுதங்களை கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணியும் அதை கட்டுப்படுத்த முடியல. அந்த நேரத்தில் ஒரு ஆஃபீஸர் வரார். அவர் பேர் வில்லியம் பிராட்டன். அவர் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாருன்னா, அவர் புரோக்கன் விண்டோ தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை முன் வச்சு தன்னோட ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுறாரு. அதாவது ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு இருக்குது, அங்கே யாருமே இல்லை யாரோ இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் வெளியில் விளையாடிட்டு இருக்கிற பையன் ஒரு பந்து எடுத்து அடிக்கிறான். பந்து எடுத்து அடித்தோடனே ஒரு விண்டோ ஒடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க உடனே அந்த விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த விண்டோவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தெருவில் நடந்து போகிறவன், விளையாடுறவன், போகிறவன், வர்றவன் எல்லாருக்குமே என்ன தோணுன்னா, நம்மளும் ஒரு கல் எடுத்து அடிக்கலாம் இன்னொரு விண்டோ மேலே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆளாலும் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும் பொழுதே அந்த சின்ன குரூஷியல் மொமெண்ட்லேயே அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் இவர் என்ன ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு நியூயார்க்கில் அப்படின்னா, அந்த பெரிய பெரிய குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள், பெரிய அந்த ரேப் அதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில், சப்வே ஸ்டேஷனில் இருக்கிற சின்ன சின்ன தப்பு பண்ணுறவங்களையெல்லாம் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, உள்ளே போட ஆரம்பிக்கிறாரு. சின்னதாக அந்த டிக்கெட் வாங்காமல் அந்த கவுண்டரை எட்டி குதிச்சு டிக்கெட் வாங்காமல் ஏமாற்றிட்டு போகிறவங்க, ட்ரெயினில் சத்தம் போடுறவங்க, சத்தம் போடுற குழந்தைகள், ட்ரெயினில் சும்மா பொண்ணுங்களை டீஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ட்ரெயினில் டிக்கெட் வாங்காமல் வரவங்க, இப்படி எல்லாரையுமே பிடிச்சி பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. நிறைய ஒரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிக்டான சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்ட உடனே
அந்த பெரிய பெரிய கிரைம்ஸ் எல்லாம் 2 வருஷத்துல அப்படியே குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறார். ஸோ அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸை நாம இக்னோர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு அலட்சிய மனோபாவம் வந்துடும், நமக்கும் வந்துடும், மற்றவர்களுக்கும் வந்துடும். ஸோ அதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணோம்னா, சின்ன 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 மொமெண்ட்ஸை கூட நம்ம கவனம் கொடுத்து